அக்கா அக்கா ஏய் என்னடா ஆச்சு? சாரிக்கா, நான் சின்ன வயசுல உனக்கு பண்ணதை நினைச்சு நீ என்ன பழிவாங்க வந்துட்டியோன்னு நான் நினைச்சேன். என்னடா அக்காவை இப்படி நினைச்சிட்ட? நான் உன்கிட்ட 100 ரூபா தான் கேட்டேன், ஆனா நீ 500 ரூபா அனுப்பிச்சிட்டியக்கா. அதுவா, நம்ம வீட்ல ஒரு ஹெட்போன் இருந்துச்சே, அக்கா கூட அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தனே, அதை வித்துட்டேன். அதுல 1000 ரூபாய் கிடைச்சது, அதுல 500 ரூபாய் தான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏய் லூசு, அது 5000 ரூபாடி. அச்சச்சோ அப்படியா? சரி பரவாயில்ல, வச்சுக்கிட்டோம். ஏய் கூட்றா. ஐயோ, இது வேற அடக்க முடியலையே. அக்கா எதை வேணா அடக்கலாம், இது அடக்க முடியாது. சீக்கிரம் வா. டேய், எனக்கு சீக்கிரமா வந்தாதான்டா நான் சீக்கிரமா வர முடியும். இப்படிதானே நீ வந்தாகணும். இன்னைக்கு நீ செத்தடி. ஷபா. ஐயோ அம்மா. சபரீஷ், ஐ லவ் யூ. ஐயோ வேண்டாம்மா, இப்பதான் ஒருத்தி என்ன வெயிட்டா செஞ்சுட்டு போயிருக்கா. டே, நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஐ லவ் யூ. கனவா? ஹலோ கவி, கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன்டா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். ஏய் நில்லு மச்சான், சாவி எடு. டேய் ஏன்டா காதல் பண்ண? எதுக்கு ப்ரோ, எதுக்கு சொல்றீங்க? இங்க வா. ஏன்டா நான் லவ் பண்ற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப வேற பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கறியா? ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, நான் சொல்ல வரேன் மச்சான் போறா. என்ன தைரியம் உனக்கு? மச்சான் போடுறேன் இவனை. சுத்துவேன். சாவுடா சாவுடா. என்ன இவன் இன்னும் காணோம்? உனக்கு 2 பொண்ணு கேக்குதாடா? டேய், அவன் உண்மையா லவ் பண்ணலடா, சொல்றத கேளுங்கடா. ஹாய் கைஸ், இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா என்னோட ஸ்பெஷல் பர்சனுக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அம்மாக்கு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்ல, சின்ன சர்ப்ரைஸ் தான். எப்போ போல கேக் கட்டிங்க, இருந்தாலும் ஊட்டியில என் பொண்டாட்டி கூட ஜாலியா. இந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா எனக்கு குட்டி குட்டியா எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஹாப்பி. தேங்க் யூ. வெளிச்சத்தை காட்டிய மூமினுமேனி ஓகே, நாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கேக் வெட்டி முடிச்சிட்டோம். நீங்க ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹாப்பி பர்த்டே அக்கா, ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கவி, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் லவ் சொல்லலான்னு இருக்கேன். என்னடா சொல்ற? யாரு அது? இப்ப இல்ல, இன்னொரு நாள் சொல்றேன். சரிடா, சரி போலாம். ஏ மென்டல். ஏ ஹரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இந்த புள்ளைய தான் லவ் பண்றேன். சரிடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸா 7 வருஷம் ஆச்சுடா. ஆமா ஆமா, அதுக்குள்ள இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல. பேசாம நம்ம லவ் சொல்லிடலாமா? இல்ல இல்ல வேணாம். ஏ மென்டல், என்ன லூசு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா? வா போலாம். போலாம். கவி சொல்லுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொன்னல, அவ வேற பையனை லவ் பண்றாள மாடி. சரி பரவாயில்ல, விடுடா, பாத்துக்கலாம். சரி, என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும். Comeback will be stronger than setback. தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். டேய் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்டா. லைவா ஒரு மர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க. வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. என்ன இவ பண்ணி மூதேவின் பச்சை பச்சையா பேசுவா, இப்ப பாஸ்த புளியறா. ஏய் உண்மையை சொல்லு, என்ன டிராமா பண்ற? ஏய் என்னாச்சு? நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை அடிச்சா உடனே திருப்பி எடுப்பேன்.
இப்ப அடிக்காம என்ன சீன் கிரியேட் பண்ற? சீன்லாம் இல்ல, அது உங்க அக்கா ஊர்ல இருந்து வராளாமா. அவ வந்தா எனக்கு என்ன? ஏய், அவ முன்ன மாதிரி நம்ம வீட்ல இல்ல, இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கா. என்னதான் நீ சண்டை போட்டாலும் நீ இல்லன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதனால அவ கூட சண்டை போடாதமா. சரிம்மா, நீ அக்காட்ட பாசமா நடந்துக்கிறேன். ஓ அப்படியா விஷயம்? நான் உன்னை மிஸ் பண்ணேன்டா, ஆனா பாசம்லாம் இல்ல. உன் தொல்லை இல்லைன்னு சந்தோஷமா இருந்துச்சு. உன்கிட்ட போய் பாசத்தை எதிர்பார்த்தேன் பாரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ அம்மா அடிக்காதடி. ஏ நின்னு அடி வாங்கிட்டு போடி. என்னம்மா சாப்பாடு கம்மியாக தான் இருந்துச்சு, அதுலேயும் பாதி வச்சிட்டேன். இல்லைங்க, அது எப்போ சாப்பிட்டாலும் தங்கச்சி கொஞ்சம் வச்சிருவேன், அதே நினைப்புல வச்சிட்டேன். தங்கச்சின்னு அவ்வளோ பாசமா? என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ என் குழந்தைங்க. என் தங்கச்சி என் மேல பாசமா இருக்கிறத விட என் மேல உண்மையா அன்போடு போடுற சண்டை தான் எனக்கு வேணும். அக்கா அக்கா எனக்கும் கொடுக்கா. டே ஒளிப்பாச்சா, சின்ன பசங்கள சாப்பிடக்கூடாது போ. அம்மா அக்கா மீதி காசு கொண்டு வராம தீனி வாங்கி தின்னுட்டாமா. டேய் அப்பா மாதிரியே போட்டு கொடுக்கறத பாரு. போட்டு கொடுப்பியா? அக்கா நான் தான் ரோமன் ரெயின்ஸ், இப்ப நான் உனக்கு லாக் போட போறேன். டேய் குட்டி குஞ்சா, உனக்கு அண்டர்டேக்கர் தெரியுமாடா? இல்ல ஜான்சனை பாத்திருக்கியா? இப்ப பாப்ப. ஐயோ அம்மா. டேய் என்னடா ஆச்சு? ஐயோ மா அக்கா என்ன உதைச்சிட்டாமா. மாமா நான் இல்லம்மா, அண்டர்டேக்கர் தான்மா. அடியே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் ஒற்றை குச்சி, ஏ ரூம்ல என்னடா பண்ற? அக்கா என்னோட பேண்ட்லாம் அம்மா துவைக்க போட்டாங்க, உன்னோட பேக்கி பேண்ட் இருந்தா டேய் கொடுக்கா. அது பொண்ணுங்க பேண்ட்டா. பரவாயில்ல கொடுக்கா, வீட்ல தான் இருக்கோம், நான் உன் பேண்ட்டையே போட்டுக்கிறேன். சே கன்றாவி, இப்போ உனக்கு Dress தானே வேணும், வா. இங்க கை வை. அக்கா அப்பாவோட வேஷ்டி எனக்கு செட்டே ஆகலக்கா. அப்படின்னா தாத்தாவோட கோமணம் இருக்கு, அதை கட்டிக்கிறியா? அக்கா சும்மாடா, அழகா இருக்கடா. ஐயோ யாரும் பார்க்கல. டேய் தம்பி வாடா, கடைக்கு போயிட்டு வரலாம், எனக்கு ஷாப்பிங் பண்ணணும். உனக்கு ஷாப்பிங் போகணும்னா நீ போ, என்னாலாம் வர முடியாது. டேய் ப்ளீஸ் டா, சீக்கிரமா வந்துடலாம் போயிட்டு. இங்க இப்படிதான் நீ சொல்லுவ, அங்க போனா உருப்படியா ஒரு வேலையும் பண்ணாம டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப. சரி நான் தனியாவே போறேன், ஆனா அப்பா ஏமா தனியா போறேன்னு கேட்டா நீயே பதில் சொல்லிக்கோ. ஏண்டா பொம்பளை புள்ளி வீட்டு விட்டு தனி அனுப்பிச்சிருக்கேன் உன்ன. சரி சரி வந்து தொலைறவா. இந்த கலர் எப்படி இருக்கு? அதை விட இது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. இந்த நட்டச்சினால என் ஹாலிடே மொத்தமும் காலிடே ஆயிரும் போல. ஜூஸ் சாப்பிடலாமா ப்ரோ? 2 வாட்டர்மெலன் ஜூஸ். இவ்வளோ நேரம் டயர்டானது நானு, அதனால இந்த 2 ஜூஸும் நான் தான் குடிப்பேன். சத்யா, இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வை வா. ஜாலியா அவன் மட்டும் டிவி பார்த்துட்டு இருக்கா, இவன் எப்படியாச்சும் வேலை வாங்கணும். ரிமோட் கொடுறா, நான் கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேன். டிவி தானே பார்க்கணும், அப்படியே திரும்பி பாரு தெரியும். சத்யா இந்த கடைக்கு போயிட்டு வா. மறுபடியும் கிடைக்கா? ஐயோ அம்மா அக்கா மயங்கி விழுந்துட்டா, வாங்கம்மா. அக்கா அக்கா எந்திரி. ஏய் எந்திரிடி, என்னாச்சு? அம்மா சாப்பிடலாதாம்மா. சரி காசு கொடுங்க, கடைக்கு போயிட்டு வரேன். ஏய் நீ இருடி, உன் தம்பி போகட்டு. மா அக்காவே போவாமா? டேய் அவளுக்கு உடம்பு முடியலையடா, கடைக்கு நீ போயிட்டு வா. உண்மையாலுமே மயங்கிதான் விழுந்துட்டாளா? ஏதோ தப்பா இருக்கே. 10க்கு 10. அடி பாவி, எல்லாம் நாடகமா? இரு உன்ன. அம்மா அம்மா. டேய் இருடா, உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டுக்கால் சூப் வைக்கிறேன். ஆட்டுக்கால் சூப்பா? அவளே உங்களுக்கு சூப் தான் கொடுத்துட்டு இருக்கா, அதுல ஆட்டுக்கால் சூப் வேறையா? என் கூட வாங்க, அவளை பாருங்கம்மா எப்படி டான்ஸ் ஆடுறான்னு. ஐயோ அம்மா முடியலையே. அம்மா என்னம்மா நடிக்கிறா பாருங்கம்மா. மா கண்ணடிக்கிறா பாருமா. மா என்னால முடியலமா. முதல்ல உன்னை அடிக்கணும்டா, புள்ளைய கஷ்டப்படுத்துற நீ. ஐயோ அக்கா. ஏய் தம்பி வாடா. அக்கா நீ வேலை எல்லாம் செய்வியா? அது சரி நீ வா. நம்ம வீட்ல இருக்கும்போது நீ எவ்வளவு ஜம்மமா இருந்த. ஏய் தம்பி, இந்த தட்டியை அப்படியே கழுவு போட்டுடா. நீ சாப்பிட்ட தட்டு தானே, நீ கழுவு போட மாட்டியா? ஏய் நான் என்ன உன்னை கல்வியா வைக்க சொன்னேன், கழுவ தானே வைக்க சொன்னேன். ஏண்டா ஆள்டா இந்தா. இவ்வளவு கடைக்கு அனுப்பலாம்ல, 12 மணி ஆகி தூங்கிட்டு இருக்கா. ஆள பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இப்படி இருக்குன்னு பாக்குறேன்டி. கடைசியில நான் சொன்ன மாதிரி ஆயிட்டல்ல. அக்கா சாரிக்கா. மருமகளே இங்க வாமா. வரேங்க அத்தை. ஐயோ சாப்பிட்டு இருந்தியா, சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்ல சொல்லுங்க. மழை வர்ற மாதிரி இருக்குமா, துணியெல்லாம் எடுத்துரு, சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிரு, நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிரு. அக்கா சாரிக்கா, நீ ஹர்ட் ஆவன்னு தெரியாம கஷ்டப்படுத்திட்டேன். டேய் அதெல்லாம் எதுவும் இல்லடா. பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பழைய வீட்ல இருந்து சொகுசை மிஸ் பண்ணுவீங்களா? பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொகுசு வாழ்க்கையெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம்டா. அம்மா அப்பா பாசத்தை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். டேய் உன் தங்கச்சி மாசமா இருக்கிறாடா, வாடா போய் பாத்துட்டு வரலாம். மா என்னால அவளை பார்க்க வர முடியாது. கவி நான் சொன்னா கேளு, அவன் உனக்கு வேணாம். அண்ணன் நான் நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் எனக்கு அவன் தானே வேணும். சொல்லிட்டே இருக்கேன். இனி எவ்வளவு ஜென்மானாலும் என் மூஞ்சில மட்டும் முழிச்சிடாத. சரி நீ வர வேண்டாம், என்னை விட்டுட்டு வந்துரு. சரி வாங்க, சீக்கிரம் இறங்கு. என்ன கூப்பிட வந்துடுறா. சரி போ, உன் அழகு புள்ளைய போய் பாரு.
அண்ணா வரலையாம்மா? அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. சரிம்மா கிளம்புறேன். எப்படி போவீங்க? ஹலோ ஹலோ மா, அண்ணனுக்கு பிடிச்ச ஸ்வீட் இருக்குமா, கொண்டு போய் கொடுமா. என்னம்மா சும்மா அண்ணன் இருக்கு? அண்ணன் மேல அவ்வளவு பாசமா? ஆமா, எந்த தங்கச்சிக்கு தான் அண்ணனை பிடிக்காம இருக்கும்? எனக்கு பையன் பிறந்தா அவன் பேர் தாங்க நான் வைப்பேன். என்ன, அவனுக்கு முன்கோவம் தான் அதிகம். ஆனா அவனை விட என்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டுங்க யாருமே இல்லைங்க. இவன் பிறந்து கண்டிப்பா அவன் மாமனை என்கிட்ட பேச வச்சிருவான் பாருங்களேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணாம இருப்பேன்? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். நானா பண்ண வேணாம்னு சொன்னா அவனுக்கு கல்யாணம் பண்றதுன்னா பண்ணி வச்சு. வீட்ல ஒரு பொட்ட புள்ளைய வச்சுட்டு முதல்ல அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. கல்யாணம் இப்ப எனக்கு வேணாம்னா வேணாம். மா இப்ப தங்கச்சி கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்கம்மா. நீ தாண்டா அவளுக்கு செல்ல கொடுத்து கெடுக்கிற. பேபி இன்னும் எவ்வளவு